ஸோ இன்றைக்கி வந்து மதியம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் தான் நம்ம வந்திருக்கோம் சரவணா பவனுக்கு. நம்ம ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் மீல்ஸு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மீல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 170 rupees. எல்லா குழம்பும் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பொடியெலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னமோ இருக்குது. சாம்பார் சப்பாத்தி டிப் பண்ணி போட்டோம். சப்பாத்தி நல்லா இருக்குது. ஆலயம் காணும் கோலையும் காணும் போலியா சப்பாத்தி விட அப்பளம் சாம்பார். சாரி தலை தோட்ட மாட்டேங்க. நான் கேட்டது தப்பு தான். புரியல. ஹலோ கேட்டதுக்கு தெரியாமல் கேட்டேன்ல. இதான் இதுதான் நடக்கும்னு சொல்லுவல நீங்கள். அதனால சொன்னேன். அப்படி போட்டுட்டேன் ஞாபகம் இல்லாமல் கேட்டேன். வேணும் தானே பண்ணுற மாதிரி இருக்கு. கேட்டால் அதுக்கு டைம் இல்லை. கேட்டாச்சா சாப்பாடு குழம்பு முடியும் போய் ஆளுக்கு ஒரு டம்ளரா அவங்களுக்குலாம் 6 டம்ளர் 4 டம்ளர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஹோட்டல் அப்படி தர மாட்டேங்க. என்ன வேணும் கேஷு? ஆமாம் அதான் எவ்வளோ நல்லா இருக்கும். எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட்டு சொல்லு. அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட்டு சொல்லு. 5300 சரி வீடு இன்னைக்கா நாளைக்கு நம்ம பொடி ட்ரை பண்ண போகிறோம். வாட்டர் ஈவினிங்காக பண்ணி கையில் கேஷ் வச்சுருக்கேன். சீரியலில் போட்டு மாற்றி விடும். பசங்க சத்தம் வேணும். இப்போதான் போடல. எந்த கோயில்? பார்க் கோயிலா? எந்த கோயில் இப்படி பண்ணிருக்கீங்க? ராஜர் ஓ 3 பேரா? ஓகே தான் பிடிக்கும். நான் கேட்டது பசங்க இல்லையா? எல்லாருமே அழைச்சிட்டு போவேன் எப்போதுமே. அதான் கேட்டேன். கொண்டாங்க கொடுத்தான். பசங்க சாரதி இல்லையா? பெரிய பாலத்துக்கு போகலாம் முடிவு பண்ணு. இதுக்கு போன கோயில் தானே. போயின கோயிலே போனீங்க. இப்போ தானே 6 மாதத்துக்கு போயிட்டேன். 1 வருஷம். நாளைக்கு சண்டே. நாளைக்கா போய்டும். அப்புறம் சின்ன ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. சின்ன ஸ்கூலுக்கு வந்துடுறாங்களா?
பேப்பர்லாம் வந்துருச்சா? ஆ இங்கே தான் ஸ்கூல் தகுந்த தான் கொடுப்பாங்க, நடுவில் வர மாட்டாங்களா? ரொம்ப சாப்பிட்டா விட மக்களே. சரி, ஓகே. என்னது ஏன் கொடுக்க மாட்டாங்க கையில்? டொலி அந்த தீபாவளி அப்போ பசங்க ஆமாம். போய் 3 பேர் கேட்டு வாங்கிட்டு வந்துரு. ஏன் 3 மணி என்ன பண்ணுறாங்க? 2 பேருமே அப்படியே தருவாங்க. திருப்பி முடிச்சுன்னு கொடுத்துட மாட்டாங்களா? எல்லா பக்கமும் மேடத்தில் செக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பேப்பரையும் செக் பண்ணுவாங்களா? ஹோட்டல் மார்க்கெட் செக் பண்ணுவாங்க. பண்ணுற ஈவினிங்காக பண்ணுவோம். இப்போ சார்ஜ் இல்லை நான் பார்த்தது இல்லை. நெத்த நான் இது பண்ணேன். ஆம்பூர் போகிற வேலை இருந்தாலும் சித்தரை பார்க்கணும், பத்திரை பார்க்கணும். சிவப்படம் ஆகிட்டேன் அந்த வர நான் நம்ம பிளான் பண்ணி போட்டு அந்த இந்த ஆம்பூர் தான் போகணும் சொல்லிட்டு திடீர்னு வேலூருக்கு போகணும். வேலூரில் சித்தர் கோயிலுக்கு போட்டு அன்றைக்கி கோயில் சொன்னீங்க, அந்த கோயிலுக்கு போட்டு என்னையா ஒரு நாள் போகும்போது சொல்லிட்டேன் தெரியாமல். நான் சொன்னேன் சோபா சாமி சித்தர் பார்க்க போனோம், இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்ன பாரு. வேலூர்கிட்ட வந்தோன்னு சத்மா தேவிட்டு வந்தோன்னே வண்டியில் சர்வீஸ் வேணும் ஓட்டு சொல்லி ஃப்ரெண்டை போனால் அங்கே போனால் 6 மணிக்கே போயிட்டோம். 5:30 தான் அவங்க போனால் அப்படியே கேட்டே திறக்கணும். சித்தர் தூங்கி நிற்கிறாரு சொன்னேன். சித்தர் தூங்கி நிற்கிறாரு, எழுப்ப முடியாதுங்கன்னா எடுத்து பார்த்து போகலாம், என்ன அவசரம்? சித்தர் தூங்கிக்கிறாருன்னா கோயில் மூடி இருக்கு. சித்தர் சமாதி ரொம்ப அவருக்கு மேலே சிவனை வச்சு வழிபட்டுக்கிறாங்க. அவர் தூங்குகிறார் பொழுது அவர் இன்னொருத்தர் இருப்பார், சாமியார் இன்னொருத்தர் இருக்கார். திறக்கில் உள்ள ஆனால் சட்டம் கேட்டு இருந்துச்சு. கேட்டு மூட்டில் கேட்டு சும்மா சாத்திட்டு இருந்தாங்க. உள்ள தங்க போய் கேட்டால் 7 மணி தான் இதெல்லாம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவோம். 8 மணிக்கு மெயின் அபிஷேகம், 9 மணிக்கு பிரதானம் கொடுத்தாங்க. வேலைக்கு ஆகுது கரெக்டாக வர பார்த்தா வாங்க நம்ம பார்த்து போயிட்டு அந்த பார்த்துட்டே போனோம். அப்புறம் 6 மணிக்கு போயிட்டு நேரம் சரணம் போட்டு சரி நம்ம நெக்ஸ்ட்டு காப்பி சாப்பிட்லான்னு இது போட்டு சரணம் போட்டுங்க அப்படின்னாரு. அவருக்கு புரிஞ்சுட்டார். நான் வேலைக்காக போகிறோமா காப்பி சாப்பிட போகிறேன். உடனே டைமிங் அடிக்கிறேன் இதான் நேரம் பார்த்து. அவரே நானாக கூட சொல்லலை, அவராக சொல்கிறார் சரணம் ஓட்டு அங்கே நான் அனுப்பி பேர் வருவாங்க. அவன் 6 மணி அப்புறம் சொல்கிறது அவங்க சாமானி போயும் காட்டின்னு வருவாங்க. வாங்க சார் வாங்க சார் நான் வரது நான் காத்திருக்கலான்னு நான் இருக்குது சார். நம்ம முக்கியம் நம்மளுக்கு கேட்டுக்கணும்ல, நமக்கு என்ன இல்லை தானே உணர்ந்துருப்பேன். போய் அரைச்சி காய்ச்சி பண்ணி காய் போடுறோம். வெயிட் பண்ணி காட்டு போனாங்க. 3 மணி நேரம் அவசியம் ரிப்பீட்டுக்கு அப்புறம் நேரம் எங்களுக்கு பேசிட்டு இருந்தால் அவர் அப்படியே ஆகிட்டு பேசிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 7 மணி நேரம் கிளம்பு. அங்கேயே அவசியத்தையாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு கிளம்புறது வேணாம். அப்புறம் அந்த சாமியாருக்கு இருந்து நான் 2 முதல்ல அவருக்கு இருந்து ஒரு பழக்கம் அந்த கோயிலுக்கு அவர் என்ன சொல்கிறார், இருந்து பார்த்துருக்கோமா சார்? அது சார் அது வந்து ஆட்சி அவர் வெளியில் போட்டு வந்துடும் சார், அவரே பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்து 3 மணி நேரம் அவ்வளோ வந்து டிஃபனாக கொடுத்தாரு. நல்லா இருக்குது.
ஹலோ ஹாட் வாட்டர் மட்டும் கொடுக்குறேன். கட் பண்ண சவுண்டே வருது. ஹலோ ஆமாம் கட்டானதுக்கு வந்து திரும்ப போட்டேன்னு போய் போயிடுல